வந்து மாதவேந்திரபுரி அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து வைஷ்ணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறையா பாடங்களை பற்றி நம்ம டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மாதவேந்திரபுரி தான் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் கிருஷ்ண பிரேமியை பற்றி சொன்ன முதல் ஆச்சாரியன். அது வரைக்குமே அத்தனை ஆச்சாரியர்களும் மோட்சத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மாதவேந்திரபுரி தான் முதல் ஆச்சாரியர் நம்ம சம்பிரதாயத்திலே பிரேம பக்தியை பற்றி விளக்குனார். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பிற்காலத்தில் வந்த பக்தர்கள்லாம் வந்து அதை அனுசரித்து அவங்க ஆச்சாரம் சாதனைகள் செய்து வந்தாங்க. அப்போ மாதவேந்திரபுரி அவருடைய சீடர்கள் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக அமையும். அதில் நேற்றைக்கு வந்து நான் சொன்ன போது பேர் தப்பாக சொல்லிட்டேன். ராமச்சந்திரபுரியை வந்து ராமானந்தபுரி அப்படின்னு சொல்லி, அவருடைய பேர் ராமச்சந்திரபுரி. அவர் எப்படி குருக்கு உபதேசம் பண்ண போனார். மாதவேந்திரபுரி கோபி கோபி அப்படின்னு அழுதுகிட்டு ஜெபிச்சுட்டு இருந்த போது குரு வந்து தப்பா ஜெபிக்கிறாரே, சாஸ்திரத்துல இந்த மாதிரி சொல்லலையே அப்படின்னு சொல்லி குருவுக்கே போய் உபதேசம் பண்ணார். அவருடைய ஆனந்தத்துக்கு அது இடைஞ்சலா மாறின போது மாதவேந்திரபுரி ராமச்சந்திரபுரியை கோபத்துல திட்டி விட்டார். அதோடு அவருக்கு குரு கருணை இல்லாம ஆயிடுச்சு. நம்மளை விட முதிர்ந்த பக்தர்கள், குரு, ஆன்மீக குரு, ஆச்சாரியர், இவங்க பண்ற விஷயம் நமக்கு புரியல அப்படின்னா அங்க போயிட்டு நம்ம போய் உபதேசம் பண்ண ரொம்ப முக்கியம். அது வந்து வேதத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி. ஏன்னா வேதத்துல எங்கேயுமே கோபியர்களுடைய பேர் ஜபம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? பகவானுடைய நாமம் ஜபம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. நான் பேசுற தமிழ் ஓகே தானே? சோ எந்த இடத்துலையுமே வேதத்துல கோபியர்களுடைய நாமம் ஜபம் பண்ணணும்னு சொல்லவே கிடையாது. வேதத்துல வந்து கிருஷ்ணருடைய நாமம், நாராயணருடைய நாமம் மட்டும்தான் ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்ப மாதவேந்திரபுரி பண்றது கோபியர்களுடைய நாமம் ஜபம் பண்ணியிருக்கார். அது வந்து வெளிப்படையா பார்த்தா தப்பாதான் தெரியும். அப்ப இந்த ராமச்சந்திரபுரி நினைச்சாரு, இது வேதத்துல சொல்லலையே இந்த மாதிரி ஜபம் பண்ணணும், இவர் ஏன் கோபி கோபின்னு குரு ஜபம் பண்றாரு? அது மட்டும் இல்ல, ஜபம் பண்ணிட்டு அழுகிறாரு. நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? ஆனந்தமயோர் வியாசா இல்லையா? சிக்ஷாஷ்டகத்துல முதல் பத்தியம், முதல் ஸ்லோகா பாருங்க. சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவமஹாதாவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேயா கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்த்தனம். என்ன வரணும்? பகவானுடைய நாம ஜபம் பண்ணா சந்தோஷம் வரும். இவரையே அழுதுகிட்டு இருக்காரு என்னுடைய குரு. அப்ப குருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி குருக்கு உபதேசம் பண்ண போயிட்டார். நம்மளை விட முதிர்ந்த பக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள், இனி நம்ம கூட சேவை பண்ற பக்தர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பகவானுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ரிலேஷன் நம்ம போய் கொஸ்டின் பண்ண முடியாது, என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஏதாவது அவங்க பண்ணி, முதிர்ந்த பக்தர்கள் குருதேவன் பண்ணது நமக்கு புரியலைன்னா ரொம்ப எளிமையாக அதை போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா ராமச்சந்திரபுரி சொன்னாரு குரு கிட்ட, குருதேவா நீங்க இப்படியெல்லாம் ஜபம் பண்ணாதீங்க, ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவருடைய ஆனந்தத்துக்கு இவர் ஒரு இடைஞ்சலா போயிட்டார். உடனே அவருடைய ஆனந்தத்தை இடைஞ்சல் பண்ணோம்னே கோபத்துல, நீ வந்து என்னுடைய சிஷ்யனே கிடையாது அப்படின்னு சொல்ற. குரு அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். சொல்லலைனாலும் பரவாயில்ல, நினைச்சிட்டாலே போதும் நம்ம சம்பிரதாயத்திலிருந்து கட்டாயம். பேர் வேணா இப்பவும் இருக்கும் கோவிந்த தாஸ்னு, ஆனா அந்த கனெக்ஷன் கட்டாயம்.
ஒரு வினாடி ஒரு நொடி குரு நினைச்சா போதும், இந்த பக்தன் என்னுடைய சிஷ்யன் கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டாங்க. எவ்வளவு அழுக்க வச்சுட்டு இருக்கோம் நம்ம இதயத்தில். இதயம் ஃபுல்லா அழுக்கு தான், கம்ப்ளீட்டா டர்ட் தான் இருக்கு. ஆனா நல்லா குளிச்சு திலக்கெல்லாம் போட்டு ஹரி போல் அப்படின்னு ஃப்ரெண்ட் வந்துடும், தெரியாது. இப்ப நம்ம ஒருத்தர் பார்த்துக்கும் போது நம்ம நம்மளுடைய கிராஸ் பாடியை பார்க்கிறோம். கிராஸ் பாடிக்கு என்ன சொல்லுவாங்க? டூ பாடி, நோ கிராஸ் அண்ட் சட்டில். ஸ்தூல. இப்ப நான் பிரபுவை பார்க்கிறேன், இப்ப நீங்க என்ன பார்க்கறீங்க, நம்ம எல்லாம் பார்த்துக்கிறோம். நம்ம எந்த உடலை பார்க்கிறோம்? இந்த கிராஸ் பாடியை தான் பார்க்கிறோம். பூமி, அக்னி, வாயு, ஜலம், ஆகாசம்னால உண்டாக்கப்பட்ட இந்த கிராஸ் பாடியை பார்க்கிறோம். ஆனா குருதேவன் பார்க்கும்போது பகவானுடைய கருணையினால அவங்க சட்டில் பாடியை பார்க்க முடியும். நமக்கு எல்லாருடைய சட்டில் பாடி இருக்குல்ல, சூஷ்மமான சரீரம். அந்த உடல் மனது, புத்தி, அகங்காரத்தினால பண்ணப்பட்ட உடல். குருதேவனுக்கு நம்மளுடைய சட்டில் பாடியை பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம மைண்டை இனி ஒருத்தர் பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப அசிங்கமா. நம்ம மைண்டு இனி ஒருத்தருக்கு தெரிஞ்சா அப்படியே பார்க்கிறாரு, நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? அசிங்கமா. அதுக்குள்ள இல்லாத அழுக்கே கிடையாது. அப்போ குரு மகாராஜ் குருதேவனுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்போம். அவர் கேட்பாரு, அவருக்கு தெரியுது நம்ம யாருன்னு. நேத்தைக்கு என்ன பண்ணோம், முந்தா நேத்தைக்கு என்ன பண்ணோம், என்னெல்லாம் யோசிக்கிறோம். நம்மளுடைய சட்டில் பாடி அவர்னால பார்க்க முடியுது. ரைட்? அப்படி இருந்துட்டு how are you அப்படின்னு கேட்பாரு. நம்மளும் சிரிச்சுக்கிட்டு I am fine அப்படின்னு சொல்லுவோம். Everything is good, this is good. That devotee has problem, he has a problem. அவன சரியில்லை, நான் ரொம்ப ஒழுங்கு மாதிரி. ஆனா அவருக்கு நம்ம மைண்ட் அப்படியே பார்க்க முடியுது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம, நம்ம மனசை அவர் பார்க்கறத ஒரு விஷயமா எடுத்துக்காம இருந்து நம்ம நல்லாகிறதுக்குள்ள வழியை சொல்லி கொடுக்கிறார். ரைட்? அவர் மகான். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவர். நம்ம வீட்டுல ஒருத்தர் வேலைக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சர்வெண்ட் மெய்ட், வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்காங்க. நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் டிவோட்டி ஆனதுனால டிவோஷனை பத்தி அவங்களுக்கு சின்னதா சொல்லி கொடுக்குறோம். நம்ம யாருக்கு? மெய்டுக்கு. சாண்டிங் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க சொல்லி கொடுக்குறோம். அந்த சர்வெண்ட் மெய்டும் மெதுவா 16 ரவுண்ட்ஸ் ஜெபம் பண்ணி அப்படியே உயர்ந்து இனிஷியேஷன் வந்துட்டாங்க. ரைட்? நம்ம அவங்கள பார்க்கும்போது இனிஷியேட்டட் டிவோட்டியா பார்ப்போமா, சர்வெண்ட் மெய்டா பார்ப்போமா? யாரா பார்ப்போம்? எப்படி டீல் பண்ணுவோம்? இனிஷியேட்டட் டிவோட்டியா டீல் பண்ணுவோமா, சர்வெண்ட் மெய்டா டீல் பண்ணுவோமா? எப்படி டீல் பண்ணுவோம்? பயங்கரமா யோசிக்கிறீங்க. அவங்க கிட்ட எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்க? சர்வெண்ட் மெய்டா டீல் பண்ணுவீங்களா, இனிஷியேட்டட் டிவோட்டியா டீல் பண்ணுவீங்களா? இதுக்கே ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும் போல இருக்கு. சரி, எவ்வளவு பேர் அவங்கள சர்வெண்ட் மெய்டா டீல் பண்ணுவீங்க? ஒருத்தர் மட்டும், 2 பேர். எவ்வளவு பேர் அவங்கள டிவோட்டியா பார்ப்பீங்க? அப்ப அவங்க கரெக்டா வீட்டுல வேலை செய்யல, நீங்க சொன்னது அவங்க நேரா செய்யல, ஒழுங்கா செய்யல, நீங்க டிவோட்டியா தான் பார்ப்பீங்க அவங்கள, இல்லையா? ரொம்ப கஷ்டம். நம்ம யார்? சர்வெண்டா தான் பார்ப்போம் அவங்கள. ரைட்? என்கிட்ட ஒரு பிரபு உண்மையிலுமே சொன்னாரு, பிரபு நீங்க அந்த டிவோட்டிக்கு ப்ரீச் பண்ணாதீங்க பிரபு. ஏன்? நான் கூட்டிட்டு வந்தேன் பிரபு அவர் இஸ்கான்ல, நான் 4 ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் 16 பண்றாரு. நான் 4 தான் பண்ணிட்டு அவர் 16 பண்றாரு. ரைட்? நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி அந்த ரியாலிட்டி உண்மையை பார்க்க விடாதது. ஆனா குரு மகாராஜ் பார்க்கிறாருன்னு வைங்க, உங்களையும் பார்க்கிறார், சர்வெண்ட் மெய்டையும் பார்க்கிறார். 2 பேரை எப்படி பார்ப்பார்? டிசைபிளா தான் பார்ப்பார். 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். நம்மனால முடியாது, அவங்கனால முடியும். பகவத்கீதையில இருக்கு, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனீச்சைவ சுபாகேச்சா பண்டிதா சமதர்ஷினா.
உண்மையான ஞானி, உண்மையான பண்டிதர், சமதர்ஷினா எல்லாரையும் ஒரு மாதிரி பார்ப்பார். நம்மளால பார்க்க முடியாது. அப்ப இந்த ராமச்சந்திரபுரிக்கு குருதேவன் பக்தியில ஜபம் பண்றாரு, பக்தி பரவச நிலையில இருக்காரு, ஆனந்தத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியாம குரு மகாராஜா போய் உபதேசம் பண்ண. அதோட அவர் ஒரு ட்ரை பிலாசபரா மாறிட்டார், வரட்டு தத்துவம் பேசுறவரா மாறிட்டார். யோசிச்சு பாருங்க, சில டைம் நமக்கு ப்ரீச் பண்ணணும்னு தோணும், ஆனா ஆளை கிடைக்காது. ஒருத்தனை பிடிச்சி அவன் தலையை திறந்து 20 வருஷம் படிச்சது அவனை சொல்லி கொடுத்துருவோம் ஒரே நாள், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வரவே மாட்டான், சத்சங்க முடிச்சது, ப்ரீச் பண்ணியே ஓட்டிச்சு. ரைட்? அப்போ ட்ரை பிலாசபர் ஆயிடுவாங்க சிலவங்க. பக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெறும் அறிவை மட்டும் சேர்த்து 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 பக்தி இல்லைன்னா வெறும் ஒரு ட்ரை, அந்த ஆள் வந்தாலே யாருக்குமே பிடிக்காது. அந்த மாதிரி ராமச்சந்திரபுரிய வைஷ்ணவ சமுதாயமே ஒதுக்கி வச்சிருச்சு. பக்தர்கள் மனசுல இடம் பிடிக்க தெரியலன்னா பகவானோட மனசுல இடம் பிடிக்கவே முடியாது. முதல்ல யார் மனதுல இடம் பிடிக்கணும்? பக்தர்கள். ஒரு சின்ன கேள்வி, தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்மளை பத்தி பக்தர்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க, என்ன பத்தி எல்லா டிவோட்டிஸும் நல்லதா நினைப்பாங்களா கெட்டதா நினைப்பாங்க? ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க, என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி? நல்லதா நினைப்பாங்களா? ரெண்டுமே. ஏது அதிகம்? குட் ஆர் பேட்? How many of you say it's bad? அதுக்கு மெஜாரிட்டி இருக்கு. ரைட்? யோசிச்சு பாருங்க, திடீர்னு நம்ம உயிரை விட்டுறோம். இந்த நிமிஷம் உயிரை விட்டால் இந்த மனிதனுக்கு எனக்காக யார் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணி என்னுடைய உடலை குளிப்பாட்டி திலக் போட்டு துளசி வச்சு ஹோலி நேம் ஹரே கிருஷ்ண எல்லாம் பாடி திரும்பி வைகுண்டத்துக்கு யார் அனுப்புவாங்க? சொந்தக்காரங்களா? ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா? பிள்ளைங்க கூட கிடையாது. யாரு? நம்ம எந்த பக்தர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமோ அவங்கதான் இதெல்லாம் செஞ்சாங்க. இந்த பக்தர்கள் தான் என்ன திருப்பி அனுப்பணும். எல்லாமே எங்கேயோ இருக்கிற டிவோட்டிஸ் இல்ல, கூட என்னோட சேவை செய்து என்னோடு வாழ்ந்து ஒரே வரிசையில உட்கார்ந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஒன்னா கைய பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கமே, இந்த டிவோட்டிஸ் தான் செஞ்சாங்க, வேற யாரும் கிடையாது. அப்ப பக்தர்கள் மனதுல இடம் பிடிக்க தவறியாச்சுன்னா, முடியலன்னா பகவான் எங்க யோசிக்க போறார்? விட்டுருவார். ஓடி வந்தார் இவரை நம்ம துர்வாசா, அதாவது நம்ம அம்பரீஷ மகாராஜா. வருடம் பூரா ஒரு ஏகாதசி தினம் கூட அவர் தவறுனதே கிடையாது. ஏகாதசி விரதத்துல அன்னைக்கு தானியம், உணவு, பிரசாதம் இதெல்லாம் மறந்துகிட்டு சதா சமயம் நிதிவன், பிருந்தாவனத்துல நிதிவன்ல யமுனா நதியினுடைய கரையில நின்றுகிட்டு கிருஷ்ணருடைய நாமம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். யாரு? அம்பரீஷ் மகாராஜா. நாட் ஒன்ஸ், எல்லா ஏகாதசி த்ரூ அவுட் த இயர் அவர் பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு ஏகாதசி கூட முடங்குனதே கிடையாது. அவர் கை தட்டுனார்னா, கையை யூஸ் பண்ணார்னா பகவானுடைய சேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். கால் யூஸ் பண்ணார்னா பகவானை தர்சனம் பண்றதுக்காக கோயிலுக்கு போறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். கண்ணு தர்சனம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே பகவத் சேவனைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். அப்ப ஆச்சாரியர்கள் கேட்கிறாங்க, இவர் அரசர் தானே, மகாராஜ் அம்பரீஷன், அப்ப அரசாட்சி எப்படி பண்ணினார் அப்படின்னு கேட்டா, எந்த கேள்விக்கும் ஹோலி நேம்லயே ஆன்சர் சொல்லுவாங்க. யாராவது மகாராஜ் சாப்பிட்டீங்களா அப்படின்னா கோவிந்தா, சாப்பிடலையா அப்படின்னு கேட்டா கோவிந்தா, ஆன்சர் ஃபுல்லா கோவிந்தா தான். வேற பௌதீகமான நம்ம யோசிக்கலாம், இப்படி ஒரு மனுஷன் எப்படா வாழ்வாங்க? ஆனா மகாராஜ் அம்பரீஷர் அப்படி வாழ்ந்திருக்கார். பாகவதத்துல சொல்லுது, அவருடைய கால் கோயிலுக்கு மட்டும்தான். அவர் அசம்பிளி ஹால்ல போய் ரூலிங் பண்ணது கூட கிடையாது, ஒண்ணுமே பண்ணது கிடையாது. யாரு? அம்பரீஷ் மகாராஜ். அவ்வளோ ட்ரூத்ஃபுல் டிவோட்டியா இருந்ததுனால அவருடைய பிரசன்ஸே கண்ட்ரியில தேவையில்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபெக்டா நடந்துகிட்டே இருக்கு. அவருக்கு போகவே வேண்டிய தேவை.
அந்த மாதிரி ஒரு தலை சிறந்த பக்தர் பூரா ஏகாதசி விரதங்கள் எடுத்துட்டு துவாதசி அன்னைக்கு 60,000 cows 60,000 பசுக்கள் டொனேஷன் தானம் பண்ணார். தானம் பண்ணி பிராமணர்களுக்கெல்லாம் பண்ணி அவருடைய பிரேயர் என்னன்னா பிரார்த்தனை, எல்லா சிட்டிசன்ஸும் பிரஜைகளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அந்த டைம்ல துர்வாசா வந்தார். நம்ம வீட்லயும் இருப்பாங்க துர்வாசா, நம்ம எங்கிருந்தாவது வந்துருவாங்க. ஒரு துர்வாசா சோதிக்கிறதுக்குனே வந்துருவாங்க. துர்வாசா வந்தால் மகாராஜ் அம்பரீஷனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏகாதசி முடிஞ்சு பாரண வீட்ட போறேன், ஏகாதசி பிரேக் பண்ண போறேன். இவ்வளவு ஒரு பெரிய சன்னியாசி ரிஷி கூட பிரேக் பண்றதுன்னா ஒரு சந்தோஷம். இவங்களை பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம். மனதுல பௌதீகமான ஆசைகள் இல்லாத ஒரு மனிதனை பார்த்தா கங்கையில போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு ஈக்குவல். ஒரு மனிதனை பார்த்தா அவர் மனதுல ஆசை இல்லைன்னா அவரை பார்த்தா கங்கையில போய் இங்கிருந்து டிக்கெட் எடுத்து மாயப்பூர்ல போய் கங்கையில டிப் பண்ணிட்டு வர்றீங்க பாருங்க, அதுக்கு ஈக்குவல் ஒரு தடவை ஒரு பரம் வைஷ்ணவனை பார்த்தா. அம்பரீஷ் மகாராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். துர்வாசா வந்துட்டாரே, ஆஹா இன்னைக்கு ஏகாதசி ரொம்ப நல்லா நடந்தது, மங்களமா இறைவனோட அனுகிரகத்துல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். துர்வாசா சொன்னாரு, நான் இப்ப போய் யமுனையில ஒரு முங்கிட்டு குளிச்சுட்டு நான் வந்துடுறேன், 1-2 பேருக்கும் பிரசாதம் சாப்பிடலாம், ஏகாதசி பிரேக் பண்ணலாம். அவர் போய் யமுனையில முங்குனார். துர்வாசா செலவுல அப்படிதான், தண்ணிக்குள்ள இறங்கினா வரவே மாட்டாங்க. இவர் போய் துர்வாசா கங்கையில இறங்கி மறந்துட்டார். அப்படியே ரொம்ப டயர்டு, எங்கிருந்தோ நடந்து வந்தவர். அந்த டயர்ட்னஸ் மாறுறக்கா தண்ணிக்குள்ள அப்படியே முங்கி விளையாண்டுகிட்டு இருக்காரு. அம்பரீஷ் மகாராஜாவும் வெயிட் பண்ணிட்டே இருக்கார். ஏன்னா அந்த பாரணை, அந்த ஏகாதசி பிரேக் பண்ற டைம் மிஸ் ஆயிருச்சுன்னா அவருடைய அத்தனை சிட்டிசன்ஸும் ஏகாதசி பிரேக் பண்ணாம இருப்பாங்க. அம்பரீஷ் மகாராஜா பிரேக் பண்ணல, ராஜா பிரேக் பண்ணலன்னா இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம் வரிசையில, ஃப்ரண்ட் லைன்ல குரு மகாராஜ் உட்கார்ந்து இருக்காரு, அவர் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சாப்பிட்டுருவோம். சாப்பிடக்கூடாது இல்லையா? குரு மகாராஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பணிவோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அம்பரீஷ் மகாராஜா தானியம் சாப்பிடலைன்னா எப்படி பிரஜைகள் சிட்டிசன்ஸ் எப்படி சாப்பிடுவாங்க? எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப முழு கண்ட்ரியும் ஏகாதசி பிரேக் பண்ணாது. அதனால அம்பரீஷ் மகாராஜா என்ன பண்ணாரு? 3 துளி, just 3 drops of water அதை எடுத்துட்டு குடிச்சார். அது என்ன பெரிய பிரேக்கிங்கா? துர்வாசா தாண்டவாட ஆரம்பிச்சார். தலைமுடி எல்லாம் கழட்டி போட்டுட்டு, நான் வர்றது கூட காத்திருக்க முடியாம நீ என்ன அவ்வளவு அவசரமா சாப்பிட்டுட்ட, ஒரு ரிஷிக்கு மரியாதை இல்லையா, ஒரு சாதுவுக்கு மரியாதை இல்லையா, அப்படி தலைமுடி எல்லாம் கழட்டி போட்டு கோபத்துல ஆட ஆரம்பிச்சார். பயங்கரமான கோபம். கோபத்துல அவர் அவருடைய முடிய ஒரு கொத்து தலையிலிருந்து புடிங்கி எடுத்தார். எவ்வளவு கோபம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாராவது முடி தலையிலிருந்து புடிங்கி எடுப்பாங்களா? ஒரு பஞ்ச் ஹேர் தலையிலிருந்தே புடிங்கி எடுத்துட்டார். அந்த அளவு கோபம் அவருக்கு. துர்வாசா அடிச்சார் தரையில. அந்த முடியிலிருந்து ஒரு ஜுவரம், ஒரு அக்னி, பயங்கரமான ஒரு அக்னி நான் கோபப்படக்கூடாது. கோபப்பட்டா இந்த பிரெயினுக்கு சென்சஸ்குள்ள கனெக்ஷன் கட்டாது. என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, யார் எல்லாமே மறந்து போயிடு. கோபம் வந்தா உடனே இமெயில் எடுத்து 10 பேருக்கு இமெயில், அப்புறம் இது திருப்பி எடுக்க முடியுமா? இமெயில் போயிடுச்சு, எப்படி வரும்? ஆல்ரெடி போயாச்சு. அப்ப உடனே அந்த ரியாக்டிங் மென்டாலிட்டி. அப்புறம் யோசிப்பாங்க, அவ்வளோ பேசிக்க வேண்டாமா, என்ன பண்றது, பேசியாச்சு, போயாச்சு. கோபம் வந்தால் உபனிஷத்துல சொல்லுது, ஒரு செகண்ட் நம்ம கோபப்படும் போதும் லைஃப்ல 12 மினிட்ஸ் கட் ஆயிடலாம். எவ்வளவு நிமிஷம்? 12 நிமிஷம் போச்சு, கோவிந்தா, அவ்வளவுதான். இப்படியே நம்ம சீக்கிரமா செத்து போயிருவோம். Every second we get angry, 12 minutes in life is gone. 12 நிமிஷம் வாழ்க்கையில போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கோபத்தை கூட அழகா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. கோபம் வந்தா பாத்தீங்கன்னா மனிதன் ரொம்ப சத்தமா பேசுவான். தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க வாய்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு, கோபத்தில் அப்படியே முகம் எல்லாம் செவந்து வாய்ஸ் அப்படியே பயங்கரமா மேல போயிட்டே இருக்கு. ஏன் கோபம் வரும்போது வாய்ஸ் அதிகமாகுது?
அதே அன்பு வரும்போது பாருங்க, when they are in love, காதல் அன்பெல்லாம் வரும்போது சைலண்டா என்ன பேசுறானே தெரியும், அப்படியே உள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கோபம் வரும்போது வாய்ஸ் அப்படியே மேல போகும். ஏன் கோபம் வரும்போது சாஃப்டா கோவப்படலாம்ல, எனக்கு ரொம்ப கோபம் சாஃப்டா கோபம் வரும்போது ஏன் வாய்ஸ் அதிகமாகுது, அஃபெக்ஷன் வரும்போது ஏன் வாய்ஸ் கம்மியாகுது? இல்ல எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயம் தானே. கோபம் வரும்போது பயங்கரமா வாய்ஸ் அதிகமாகும். சோ உபனிஷத் சொல்லுது, கோபப்படும் போது இதயங்கள் பிரியுதான். 20 வருடம் 40 வருடம் 50 வருஷம் 50 years என் கூட ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்த மனிதன், 2 பேரும் எல்லாமே ஒன்னா செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அன்பா இருந்தோம், ஒன்னா விளையாண்டுக்கிட்டு எல்லாம். ஒரு செகண்ட் கோபம் வரும்போது அவனை என்னுடைய இதயத்திலிருந்து ரொம்ப தொலைவுல மாத்தி வச்சான். அவர் யாருமே இல்லைங்கிற மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறார். அப்ப அந்த டிஸ்டன்ஸ், அந்த இதயங்கள் இடையில இருக்கிற அந்த அகலம், அந்த டிஸ்டன்ஸ்னால என்ன ஆகுது, எனக்கு சத்தமா பேச வேண்டியது இருக்குது, அப்பதான் அவங்களுக்கு கேட்கும். ரொம்ப தொலைவுல போயிட்டாங்க. அதே அன்பு வரும்போது 2 இதயங்களும் இப்படி பக்கத்துல வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிடும். அதனால என்ன, அவ்வளவு மெதுவா பேசினோம். ஒரு தடவை கோபப்படும் போதும் அவர் நம்ம வாழ்க்கையிலிருந்து ரொம்ப தொலைவுல பிரிஞ்சு போயிடுறார். ரைட்? இது ஒரு ஆஸ்பெக்ட் கோபத்துக்கு. இங்க எவ்வளவு பேருக்கு கோபம் இருக்கு? அவங்க அதே மாதிரி ஒரு தடவை கோபப்படும் போதும் நிரந்தரமான ஒரு விஷ விதை நம்ம அங்க வச்சோம். பெர்மனன்ட் பாய்சனஸ் சீட். இப்ப கோபப்பட்டாச்சுன்னா அந்த விதை அங்க வச்சிருவோம். நம்ம நினைக்கிறோம் ஒரு வாரம் கழிச்சு பேட்ச் அப் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது சால்வ் ஆகவே செய்யாது. அப்போ ஒண்ணு மறையும். நீங்க பாருங்க, கணவன் மனைவி சண்டை போடுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், டிவோட்டீஸ் எல்லாரும் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு சால்வ் பண்ணிடுவாங்க. இமிடியட்லி தி ப்ராப்ளம் இஸ் சால்வ். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது நீ போன வருஷமே அப்படி சொன்னவன் தானே, அதை குடிச்சுட்டு வருவாங்க. அது தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா என்ன ஆகுது, அடுத்த ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை இழுத்துட்டு வந்துருவோம் மறுபடியும். This is human mentality. ஒரு தடவை நம்ம கோபப்படும் போதும் நிரந்தரமான ஒரு விஷ விதை, ஒரு பாய்சனஸ் சீடு வச்சாச்சு. அது அழியவே செய்யாது, அது மாறவே செய்யாது. அடுத்த தடவை சண்டை போடும்போது அதெல்லாம் வரும். ஹஸ்பண்ட் வைஃப் சண்டை எல்லாம் பாருங்க, நீங்க அப்பவே அப்படித்தானே, அதை சால்வ் ஆயிடுச்சு ஆல்ரெடி, ஆனா அதை இழுத்துட்டு வருவாங்க மறுபடியும். So the problems will never get solved. கோபத்தினால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பெனிஃபிட் தான் இருக்கு. என்ன, அந்த மனுஷனோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியுது தான். அவனோட கேரக்டர் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, அது மட்டும் வெளியே வரும். ரியல் லாங்குவேஜ் எல்லாம் வெளியே வரும், எல்லாம் வெளியே வரும். இல்லாம இந்த கோபத்தினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ இந்த கோபம் யார்கிட்ட காமிக்கிறோமோ அவங்களையும் அழிக்கும், நம்மளையும் அழிக்கும். கோபப்பட்டீங்கன்னு பாருங்க, அன்னைக்கு ஹோல் டே ஃபினிஷ்ட், அந்த மூடே போயிடும். அது இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவரும் அந்த மாதிரி ஆயிடுவார். அவங்க எல்லாம் வீட்டில் எல்லாருமே அப்படி இருப்பாங்க. அந்த அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். ரைட்? துர்வாசாவுக்கு அந்த அளவுக்கு கோபம், சொந்த முடியவே ஒரு பிழுது எடுத்துட்டார், தலையிலிருந்து எடுத்து தரையில் அடிச்சார். சிலவங்களுக்கு அப்படித்தான் கோபம் வந்ததுன்னா என்ன பேசுறாங்க, என்ன வீட்டில் சட்டி பானை எல்லாம் உடைப்பாங்க. ஐ ஹவ் சீன் ஒன் லேடி, எப்பெல்லாம் கோபம் வருமோ செவுத்துல போய் தலையை டம்னு அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி யாருக்காவது தெரியுமா? யாரையாவது ரியலி சொந்தமா தலையை அடிச்சுப்பாங்க. தலையெல்லாம் நீங்கி பல்பு மாதிரி. ஏன் தான் இப்படி அடிச்சுக்கிறாங்க? ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா மகாராணிக்கு. சோ அந்த கோபத்துல துர்வாசா அந்த ஒரு பிடி முடிய தரையில அடிச்ச உடனே பயங்கரமான ஒரு அக்னி ஜுவரம் அந்த முடியிலிருந்து வந்தது. அந்த ஜுவரம் அப்படியே அம்பரீஷ் மகாராஜாவை இது பண்ண போச்சு, அழிக்க போச்சு. ரைட்? அப்ப அம்பரீஷ் மகாராஜா
நான் செய்யாத ஒரு சின்ன தவறு, நான் தப்பு பண்ணல, நினைச்சு தெரிஞ்சு நான் இந்த தப்பு பண்ணல, இருந்தும் எனக்கு நேரா இது வருதுன்னா இது கண்டிப்பா கர்ம வினையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, அது துர்வாசா கையிலிருந்து எனக்கு மரணம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தலை குமிஞ்சு நின்னார். ரைட்? அந்த சிவ ஜுவரம், அந்த அக்னி ஜுவரம் அப்படியே அம்பரீஷரை கொல்ல வந்த போது அம்பரீஷ் மகாராஜா ரொம்ப இதா அப்படின்னு உடனே என்னாச்சு, அங்க நாராயண பகவான் தூங்கிக்கிட்டு இருக்கார், லக்ஷ்மி தேவி காலம் தூங்கிட்டு இருக்காங்க, பகவான் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இம்மீடியட்டா அவர் கையில் இருந்த சுதர்ஷன் சக்கரா அப்படி மேல வந்துருச்சு. பகவான் அனுப்புல சுதர்ஷன் சக்கரா அதான் வந்துருச்சு. வந்துட்டு அந்த அக்னி ஜுவரத்தை அடிச்சுட்டு துர்வாசாவை கொல்ல போச்சு. துர்வாசா ஓட ஆரம்பிச்சார். அந்த டிஃபரன்ஸை பார்க்கணும். அம்பரீஷ் மகாராஜா ஓடினாரா, அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். துர்வாசா ஓட ஆரம்பிச்சார். ரைட்? இஃப் வி ஆர் ரியல் டிவோட்டீஸ், நம்ம உண்மையான பக்தர்களா இருந்தால், செய்யாத தவறுக்கு ஒரு பிழை நேரிட்டால், நம்ம பண்ணல, நான் உண்மையிலுமே அந்த தப்பு பண்ணல, இருந்தும் எல்லா பக்தர்களும் என்ன குற்றம் சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் பண்ணல பிரபு, இருந்தாலும் ஐ எம் வெரி சாரி. சாரி சொல்லுங்க, என்ன காசா பணம்? சும்மா கிடைச்சதுக்கெல்லாம் சாரி தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருங்க. சாரி அப்பாலஜைஸ் பண்ணும்போது ஒரு பக்தர்கிட்ட நான் கரெக்ட் நீ கரெக்ட்ங்கிற கேள்வி இல்லை. நான் ஏன் பிரபு அப்பாலஜைஸ் பண்ணணும்? ஐ டிட் டு நோ, he only did that அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம். அப்பாலஜைஸ்னா அர்த்தம் அது கிடையாது. நம்ம சரி அவங்க சரி, இல்லை அவங்க தப்பு நம்ம தப்புங்கிற விஷயம் கிடையாது. அப்பாலஜினா பிரபு உங்க ரிலேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். யார் தப்பு பண்ணா என்ன, நான் பண்ணா என்ன, நீங்க பண்ணா சரி, நான் தான் பண்ணிட்டேன், ஓகே, உங்க ரிலேஷன் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஸோ ஐ எம் சாரி. அதான் உண்மையான மீன். அந்த சாரி சொல்றது அதுக்கு தான், இல்லாம நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க தப்பு, நீங்க சொன்னனால தானே நான் சொன்னேன், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. உங்க ரிலேஷன் எனக்கு வேணும் ப்ரோ. இந்த வாழ்க்கையின் கடைசியில இந்த உடல்ல இருந்து உயிர் பிரியற நாள் வரைக்கும் பிரபு நீங்க என் கூட இருக்கணும். உங்க ரிலேஷன்ஷிப் எனக்கு முக்கியம். வேணுமா வேண்டாம்? டிவோட்டீஸ் ரிலேஷன். அப்ப போய் இந்த கரெக்ட் தப்பெல்லாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஃப்ரீலி அப்பாலஜைஸ். அங்க அம்பரீஷ் மகாராஜா அக்செப்ட் பண்ணார். துர்வாசா அக்செப்ட் பண்ண தயாராக ஓடினார். இந்த சுதர்ஷன் சக்கரா பேக்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது உயிரை கையில பிடிச்ச அந்த ஹார்ட், இதயம் வாய் வழியா வெளியே வரும், அந்த மாதிரி ஓடினார். அது இந்த ஊர்ல உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. எல்லாரும் ஜாக்கிங் பண்ணியிருக்கீங்கல்ல, எல்லாருமே ஓடி இருக்கீங்க. நாய் துரத்தி ஓடி இருக்கீங்களா? யாராவது இங்க இந்தியாவுக்கு வாங்க, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நாய் துரத்தும், அப்ப ஓடுறான் பாருங்க, அதான் உண்மையான ஓட்டம். ரைட்? ஜாக்கிங் எல்லாம் அப்படி பாட்டு எல்லாம் பாடிட்டு அப்படி ஸ்டைலா அப்படியே திருமண நாய் வாய் திறந்துட்டு இருக்கும், ஓடுவாங்க. அந்த மாதிரி ஓடுனார் துர்வாசா. பேக்ல சுதர்ஷன் சக்ரா. சுதர்ஷன் சக்ரா இஸ் ஈக்குவல் டு 1000 சன்ஸ். 1000 சூரியனுடைய அக்னி. ஒரு சூரியன் 2 டிகிரி எச்சானாலே நமக்கு தாங்க முடியாது. 1000 வந்தா எப்படி இருக்கும்? ஓடினார் துர்வாசா. ஓடினார். இந்திரன் கிட்ட போனார். தேவேந்திரன் சொன்னா, துர்வாசா நீங்க போயிருங்க, இல்லைன்னா என்னோட அமராவதியே எரிஞ்சு போயிடும், பிளீஸ் நீங்க போங்க, என் ஊர் எரிஞ்சு போயிடும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவர் நேரா பிரம்மா கிட்ட போனார். பிரம்மா சொன்னார், என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க லார்ட் சிவா கிட்ட போங்க. சிவன் கிட்ட போனார். மகாதேவன் சம்போ சிவன் கிட்ட போனார். அவர் சொன்னார், சுதர்ஷன் சக்ரா உங்களை ஓட்டுது, நான் சுதர்ஷன் சக்ராவோட எஜமான் கிடையாது, நாராயணன் தான் எஜமான். திரிசூல ஓட்டுனா சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, பிரம்மா ஹெல்ப் பண்ணல, லார்ட் சிவா ஹெல்ப் பண்ணல. இவங்க 2 பேரும் யாரு? 2 வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்கள். பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாய ஆச்சாரிய பிரம்மா. ருத்ர சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியன் யாரு? லார்ட் சிவா. அவங்களே கைவிட்டாங்க. So sometimes when we seriously hurt a devotee, even the acharyas cannot help. We should be careful. ஒரு பக்தனை நம்ம வார்த்தையினால சிந்தனையினால அவன் இதயத்துல கத்திய வச்சு குத்துற மாதிரி நம்ம எக்ஸ்பர்ட். இதெல்லாம் வாயிலே ஒருத்தரை கொன்றுவோம். ரைட்?
அந்த இது பண்ணோம்னா சம்டைம்ஸ் ஈவன் ஆச்சாரியாஸ் கூட ஹெல்ப் பண்ண முடியாது. வெரி கேர்ஃபுல். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கு கூட ஹெல்ப் பண்ண முடியாது. அவர் எப்ப ஹெல்ப் பண்ணுவாரு? ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் என்ன சொல்றார்? உங்களுடைய சேவை பக்தி என்கிட்ட எப்படி நீங்க காமிக்கலாம், என்னுடைய மற்ற சீடர்கள் கூட சந்தோஷமா இருக்கும் போதுதான் என்கிட்ட உங்களுக்கு பக்தி காமிக்க முடியும். When you serve your God brothers and God sisters, your affection towards me is accepted. Right? பிரம்மாவும் லார்ட் சிவா கூட துர்வாசாவை ஹெல்ப் பண்ணல. ஆச்சாரியர்கள் அவங்க ரெண்டு பரம்பரையோட அவங்களே சொல்லிட்டாங்க, முடியாது, நீங்க பகவான் கிட்டே போங்க, யூ ப்ளீஸ் கோ டு லார்ட் நாராயண் சொல்லி விட்டாங்க. துர்வாசா போறார் ஓடிக்கிட்டு. இதுதான் 1 year அவர் ஓடினார். வேர்ல்ட்லயே பிக்கஸ்ட் மேரத்தான். இவரை மாதிரி யாருமே ஓடினது கிடையாது. 1 year. அது ஒரு ஊருக்கு ஒரு ஊர்ல பிளானிட்டரி சிஸ்டம் பூரா ஓடினார். இந்திரா, சிவா, பிரம்மா ஓடினார் 1 year. அடுத்த ஒலிம்பிக்ஸ்க்கு அவர் அனுப்பிடணும், அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ரைட். 1 year அங்க போனா பகவான் தூங்கிக்கிட்டு இருக்கார். துர்வாசா பயந்து பேக்ல சுதர்ஷன் சக்கரா உயிரை கையில பிடிச்சு வியர்த்து முகமெல்லாம் வெளறி ஒரு ஷெல்டர் இல்லாம கடைசியில நாராயணா அப்படின்னு விழுந்தா, நாராயணன் நல்லா தூங்கிட்டு, ஹலோ துர்வாசா, how are you, when did you came அப்படின்லாம் கேட்டார். அப்பதான் துர்வாசாவே பாக்குறார். உடனே சொன்னார், உங்களுடைய சுதர்சன சக்கரம் என்ன கொல்றதுக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கு, தயவு செய்து அதை நிறுத்துங்க அப்படின்னா. உடனே விஷ்ணு நாராயணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் சொல்லி அது வரல, தானா வந்தது, எனக்கு அது பிடிக்க வைக்க முடியாது. Finally the Lord also gave up. நான் சொல்லி அனுப்பல சுதர்சன் சக்கரம், தானா வந்துருச்சு. நான் சொல்லி இருந்தா திருப்பி கூப்பிடலாம், தானா வந்துருச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பியூட்டிஃபுல் ஸ்லோகா இருக்கு. துர்வாசா கோபத்துல கேட்டாரு நாராயணன் கிட்ட, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேற கதியே இல்லாம உங்ககிட்ட வந்தேன். யூ ஆர் மை ஃபைனல் ஷெல்டர், ரைட்? எங்கேயுமே கதி இல்லாம உங்ககிட்ட வந்தா நீங்களே என்ன ரிஜெக்ட் பண்றீங்களே, உங்களுக்கு இதயமே கிடையாது அப்படின்னா. யூ டோன்ட் ஹேவ் a heart. துர்வாசா asked supreme lord, பகவான் உங்களுக்கு இதயம் கிடையாதா அப்படின்னா. நாராயணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என்னுடைய இதயம் பக்தர்கள் கிட்ட என்கிட்ட கிடையாது. மை ஹார்ட் இஸ் வித் தி டிவோட்டீஸ். என்கிட்ட இல்ல, என்னோட இதயம் அம்பரீஷ் கிட்ட இருக்கு. திருப்பி அனுப்பிட்டார். ஹோல் ரவுண்ட் அடிச்சு திருப்பி அவர் அம்பரீஷ் கிட்டே வந்தார். இத முதல்ல செஞ்சிருக்கலாம்ல, ரைட்? So when we have a friction, unconditionally you apologize. ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, சும்மா apologize பண்ணுங்க. மனசுக்குள்ள யோசிக்காதீங்க, நான் சரி தப்பு, அவர் கரெக்ட், அவர் போன வியாழக்கிழமை அப்படி சொல்ல, அதெல்லாம் don't use your intelligence. Intelligence will definitely take us to hell. கொண்டு போய் நரகத்துல விட்டுருவோம். அதனால apologize. திரும்பி வந்தார், ஓடி வந்தார் துர்வாசா. துர்வாசா சாஷ்டாங்கமா அம்பரீஷ் மகாராஜா அவருடைய காலில் விழுந்து அவருடைய கால் பாதத்தை தன்னுடைய கண்ணீரால வாஷ் பண்ணார். with his tears. அந்த கண்ணீரால வாஷ் பண்ணி அவருடைய சாரி, உண்மையான சாரி கேட்டார். நாட் டூப்ளிஷியஸ். நம்மளும் சொல்ல சமயம் தேங்க்யூ எல்லாம் சொல்லுவோம், அப்படி வாய் இங்கதான் வரும் தேங்க்யூ, உள்ள இருந்து வராது தேங்க்யூ. இனிமே சொல்றோம், உண்மையா சொல்லிட்டா என்ன தப்பு? சோ உண்மையாக தன்னுடைய கண்ணீர்னால துர்வாசா அம்பரீஷ் மகாராஜாவுடைய பாதத்தை கழுவினார். அம்பரீஷ் மகாராஜாவும் started repenting. இதுக்கு நடுவுல என்னாச்சுன்னா, எப்ப துர்வாசா ஓட ஆரம்பிச்சாரு அப்ப அம்பரீஷ் மகாராஜா நினைச்சாரு, என்னால தானே இவருக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வாலண்டரியா அந்த பிளேமை தம் மேல எடுத்துக்கிட்டார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் தப்பு பண்ணல. அம்பரீஷ் மகாராஜ் தப்பு பண்ணாரா? Who did the mistake? Durvasa did the mistake. But அம்பரீஷ் மகாராஜா வாலண்டரியா என்னாலதான துர்வாசாவுக்கு இந்த கதி அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசா 1 year எடுத்தார் அவர் ஓடி மேரத்தான் திரும்பி வர்றதுக்காக. அந்த 1 year அதே யமுனா நதியினுடைய கரையில அப்படியே தபஸ்ஸு பண்ணி நின்னுட்டார். ஃபாஸ்டிங், உபவாசம் 1 year நின்னார். வந்துட்டு அவர் அழுதார் அம்பரீஷ் மகாராஜா, என்னால உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமாயி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் அந்த பக்கம் சாரி சொன்னார். அப்படி 2 பேரும்
அவங்க இதயத்தோட கட்டி பிடிச்சு அரவணைச்சு, ஒருத்தர் தன்னுடைய கண்ணீர்னால இனி ஒருத்தரை குளிக்க வச்சு பயங்கரமான பக்தி பரவச நிலை அடைஞ்சாங்க. ஹையஸ்ட் ஆனந்தா அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அந்த ரிப்பென்டிங்ல, அந்த மனதுல அவர் அழுதுகிட்டு சாரி சொன்னார்ல, துர்வாசா செஞ்ச பாவமே கிளியர் ஆயிடுச்சு. பக்தர்கள் கிட்ட போய் உண்மையா ட்ரூத்ஃபுல்லா அப்படியே when we pray and say, then sins will slowly come. That's how devotees love. பாருங்க அந்த பிக்சர் பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் ரத் யாத்ரால முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். அவருடைய மகாபிரபுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, கீழே ஒரு டிவோட்டி அதை பிரசாதமா பிடிச்சிட்டு இருக்காரு, கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காரு. ரைட்? வாட் a beautiful relation. அந்த கண்ணீர் வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சொல்லுது, when Lord Chaitanya அவர் வந்து அந்த குண்டிச்சா டெம்பிள் க்ளீன் பண்ணும்போது he was crying, oh my Lord, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதே உங்களுடைய ஆஸ்தானம் க்ளீன் பண்றதுக்காக. ரைட்? உங்களுடைய இருப்பிடம், உங்களுடைய ஆசனம், உங்க சீட் க்ளீன் பண்றதுக்காக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதேன்னு சொல்லி மகாபிரபு அழுதுகிட்டு இருக்காரு. அந்த கண்ணீரை பக்தர்கள் பிரசாதமா பிடிச்சிட்டு எல்லாம் எடுத்து குடிக்கிறாங்க. ரைட்? இதுக்கிடையில இனி ஒரு பக்தர் என்ன பண்றாரு, வாளியில பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மகாபிரபு கால்ல ஊத்துறாரு. கீழே இருந்து ஒரு பக்தர் அதை பிடிச்சி பூரா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. So sweet the relation was. Finally துர்வாசா உணர்ந்துகிட்டார், இந்த பக்தரை பகைச்சுக்கிட்டோம்னா, அம்பரீஷ் மகாராஜாவை ஒஃபென்ஸ் பண்ணியாச்சுன்னா, ஆச்சாரியாஸ் ஹெல்ப் பண்ணல, தேவாஸ் இந்திரா ஹெல்ப் பண்ணல, பிரம்மா அண்ட் லார்ட் சிவா ஆச்சாரியர்கள் அவங்க ரெண்டு சம்பிரதாயத்தினுடைய அவங்க ஹெல்ப் பண்ணல. ஃபைனலி லார்ட் ஆல்சோ டிட் நாட், பகவானே ஹெல்ப் பண்ணல. திரும்பி எங்க வந்தார்? இந்த பக்தர். ரைட்? அதனால ரொம்ப ஈஸி, we can solve our issues, we don't have to go up there. எல்லாம் குரு மகாராஜ் வந்தோன்னா கம்ப்ளைண்ட் பெரிய மீட்டிங்கா நம்ம போயிடுவோம். அந்த வரை போக வேண்டாம், இங்கேயே சாரி சொன்னா நிறைய விஷயங்கள் முடிஞ்சு போயிடும், அந்த சிரிப்பிலேயே முடிஞ்சு போயிடும். இட் வில் பி ஈஸி. யாராவது பக்தர்கள் வந்து திட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க, டெம்பிள் அத்தாரிட்டி வந்து உங்களை திட்டுறாரு அப்படின்னு, பிரபு நீங்க திட்டினீங்களே காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு, ஒரு தடவை கூட திட்டுங்க அப்படின்னு, அவ்வளவுதான், அவரே சிரிச்சிருவாரு, திட்ட முடியாது. ரைட்? சீக்ரெட் எல்லாம் பழகி வச்சுக்கணும். ரைட்? அதை விட்டுட்டு அவங்க திட்டல நம்ம 10 திருப்பி திட்டுறது, அப்புறம் 30 தீரவே தீராது. தீய வந்து தீ போட்டு அணைக்க முடியுமா? தீ அணைக்கணும்னா என்ன வேணும்? சாஃப்டா பட்டர். It should be like a water flowing. நான் வந்து இனி ஒரு பக்தனை கட்டி அரவணைக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒழுகணும், அப்பதான் கட்டி பிடிக்க முடியும். வெறப்பா கல்லு மாதிரி இருந்தா எப்படி போய் கட்டி பிடிக்கிறது? Can you embrace somebody like this? அப்படியே இருக்கும். It should flow. Right? அப்படியே பட்டர் மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் சரி சிரிச்சுக்கிட்டே, திட்டினீங்களா பிரபு, தேங்க்யூ வெரி மச், கேன் யூ ரிப்பீட் இட் ஒன்ஸ் அகைன், சந்தோஷமா இருக்கு, அவங்களே சிரிச்சிருவாங்க, கோபமே காணாம போயிடும். That's what Krishna did. யசோதா மாதா குச்சி எடுத்துட்டு வருவாங்க, ஏன்னா பட்டர் பாட்டு உடைச்சு கர்ட் யோகர்ட் எல்லாம் சிந்தி மங்கீஸ வேற வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து மங்கீஸ் இந்த யூரின் ஸ்டூல் எல்லாம் வீட்டுல பாஸ் பண்ணி வச்சு, she was really fed up. பயங்கர கோபம் வந்துருச்சு. யசோதா மாதாக்கு ரொம்ப கோபம். அந்த குச்சி எடுத்துட்டு கோபிஸ் வேற டெய்லி கம்ப்ளைண்ட், அந்த குச்சி எடுத்துட்டு அடிக்க போகும்போது உடனே அப்படியே சின்ன குழந்தை மாதிரி என்ன பண்ணனே தெரியாது, அப்படியே மூஞ்சி கிருஷ்ணது அப்படியே பாப்பா மூஞ்சி மாதிரி. யசோதா தேவி அடிக்க வந்துட்டு அவங்களால அடிக்க முடியாது, அந்த குச்சியை தூக்கி போட்டுட்டு அப்படியே கட்டி பிடிச்சு பால் கொடுத்து மூஞ்சில எல்லாம் கிஸ் பண்ணி she start loving him. அடிக்க வந்தாங்க, கான்ஷியல் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி ஸ்லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா இந்த கண்ணெல்லாம் ரெட்டிஷ் கலராய், இந்த மஸ்காரா காஜல் இதெல்லாம் போடுவாங்கல்ல, ஐலைனர் வாட்டர் இதெல்லாம் மூஞ்சியில எல்லாம் ஆய், யூனோ பார்த்தோம்னா யசோதாக்கு அடிக்கவே தோண, கட்டி பிடிச்சிருவோம். ரைட்? ஸோ டிவோட்டீஸ் திட்டுனா என்ன பண்ணணும்? வாட் யூ ஷுட் டு? தேங்க் யூ வெரி மச். ரைட்? ஸோ துர்வாசா, சாரி, அந்த மாதிரி மெயின் கதை எங்க விட்டேன்?
துர்வாச கதை முடிஞ்சது, மகாபிரபு சொல்றாங்க. Anyway, it's okay. So we'll go back to Ramachandra Puri. Ramachandra Puri அவர் போய் குருவுக்கு உபதேசம் பண்ண உடனே அவர் வெறும் வரட்டு பிலாசபரா, ட்ரை பிலாசபரா மாறிட்டார். எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கல. அப்படியே பக்தர் சமூகத்திலிருந்தே வெளியே போயிட்டு இருக்காங்க. இது நமக்கே உள்ள ஒரு டெஸ்ட். பழைய மாதிரி சாண்டிங்ல எனக்கு டேஸ்ட் வரல. ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஐ யூஸ்ட் டு என்ஜாய் மை சாண்டிங். ஒரு நாளைக்கு நான் போய் சத்சங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்தர்கள் கூட உட்கார்ந்து பிரசாதம் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்து சேவை செய்யறது, டெம்பிள் கிளீன் பண்றது, பாட்ஸ் வாஷ் பண்றது, சந்தோஷமா பிரசாதம் சர்வ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப அந்த அளவுக்கு எனக்கு அது பிடிக்கல. யாராவது அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா லைஃப்ல? ஏதாவது டைம் அந்த டிவோட்டி கம்யூனிட்டில கொஞ்சம் மாறி நிக்கலாம்னு ஒரு ஆசை. அவங்க கூட வேண்டாம், ஒரு 2 வாரம் 3 வாரம் நான் சென்டர் போக மாட்டேன், சத் சங்கத்துல போக மாட்டேன், அந்த மாதிரி எப்பவாவது நமக்கு தோணி இருக்கா? அந்த டேஸ்ட், சாதனையில நம்மளுடைய ருசி, நம்மளுடைய டேஸ்ட் ரசா குறையுதுன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு பக்தரை ஒஃபெண்ட் பண்ணியிருக்கோம். தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், தெரியாம பண்ணியிருக்கலாம். ஒரு பக்தனோட இதயத்துல வலி உண்டாக்கியாச்சுன்னா என்னுடைய சாதனையினுடைய டேஸ்ட் கம்மியாயிட்டே இருக்கு. அப்ப பக்தர்கள் கூட போகவே பிடிக்காது, அப்படியே மாறி நின்றுவோம். அப்படியே சில சமயம் பக்தர்கள் முன்னாடி போய் பேசுறதுக்கே கூச்சமா இருக்கும். பேசினாலும் மூச்சியை பார்க்க மாட்டேன், இதெல்லாம் பார்த்து பேசிட்டு ஹரிபோல் ஊரெல்லாம் பார்த்து பேசிட்டு இருப்பேன். உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, இந்த கில்ட்டி ஃபீல் அப்படியே பிரிக் பண்ணும் நம்மளை, ரைட்? அது அந்த ஸ்டேஜ்லயே நம்ம கிளியர் பண்ணிடணும். ரிபெண்ட் பண்ணி, ப்ரே பண்ணி, அப்பாலஜைஸ் சொல்லி அந்த ஸ்டேஜ்ல கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணலைன்னா அது we will get used to it. பக்தர்களை குற்றம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் மெதுவா குருவை குற்றம் சொல்லுவோம், கடைசியில கிருஷ்ணரை குற்றம் சொல்லுவோம். Doomed his life is. Same thing ராமச்சந்திர பூரிக்கு நடந்தது. அவர் போய் மாதவேந்திர பூரிய உபதேசம் பண்ணார். அதுல இருந்து அவர் வைஷ்ணவ அபராதம் பண்ணி வைஷ்ணவ பக்த சங்கத்திலிருந்து அப்படியே வெளியில ஆயிட்டாங்க. ஒரு பக்தர் அவர் கூட பேச மாட்டாங்க. அவர் வந்தாலே எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சில டிவோட்டிஸ் வந்தா ஓடி போயிட்டு ஹரிபோல் ஐயோ ஐ டிட் see you last week, ரொம்ப சந்தோஷமா இருக்க தோணும் சில பக்தர்கள். சில வந்தாலே அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு சில போடுவாங்க, பிடிக்காது. they keep criticizing people. குற்றம் சொல்றவங்களை பிடிக்காது. அப்ப என்னாச்சு, ராமச்சந்திர பூரி குருவை சொன்னாரு, ஆட்டோமேட்டிக்கலி வைஷ்ணவ சமூகம் அவரை மாத்தி நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் அவர் யாரை பார்த்தாலும் குற்றம் கூறுற மனப்பான்மை ஆயிடுச்சு. யாரை பார்த்தாலும் 2 பிளேமிங், குத்த சொல்றது அப்படியே சொல்லி சொல்லி ராமச்சந்திர பூரி சைத்தன்ய மகாபிரபுவை குற்றம் சொன்னார். கடைசியில யார சொன்னாரு? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு பிரசாதம் சாப்பிட்டு இருக்கும் போது ராமச்சந்திர பூரி வந்துட்டு look at him, சன்யாசி எவ்வளவு சாப்பிடுறாரு பாருங்க, ஒரு போக்கிய மாதிரி, ஒரு சாப்பாடே பாருங்க, இப்படியா சன்யாசி சாப்பிடுறது? அவ்வளவுதான். சைத்தன்ய மகாபிரபு stopped eating, நிறுத்திட்டார். அதுவரை கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்தார். டெய்லி டிவோட்டிஸ் கூப்பிடுவாங்க, மகாபிரபு இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க you are calling your guru to your house, குருதேவ். அவர் சாப்பிடுறாரு, how happy you will be, இல்லையா? தலக்கால் புரியாது, அப்படியே ஆடுவாங்க ஆனந்தத்துல. குரு மகாராஜ் இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, I did this, you will be like jubilant, right? அப்ப ஒரு டிவோட்டி உங்க கண் முன்னாடி உங்க குரு மகாராஜா சொல்றார், என்ன சாப்பிடுறாரு இவர், how you will feel good. அந்த ஃபீலிங் இருக்கே, அத்தனை வைஷ்ணவாஸ்க்கு இருந்தது. சைத்தன்ய மகாபிரபுவை போய் ராமச்சந்திர பூரி சொல்லிட்டார். all the whole கௌடிய வைஷ்ணவாஸ், அத்தனை வைஷ்ணவர்களும் ராமச்சந்திர பூரியை வெறுத்தாங்க. அவ்வளவுதான், அவர் பைத்தியமாய் அந்த சமூகத்திலிருந்தே காணாம போயிட்டார். He became mad, right? அதுதான் consequence, final result. அதுதான் போய் கடைசியில மகாபிரபுவை குற்றம் சொன்னார்.
அத்தனை கௌடிய வைஷ்ணவஸ் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சபிக்க ஆரம்பிச்சாங்க, சாபம் கொடுத்தாங்க. என்ன மனிதன் இவர் அப்படின்னு சபிச்சாங்க. அப்படியே காணாம. இது சைத்தன்ய சரிதாமிரதத்துல உள்ள கதை. இதெல்லாம் சும்மா படிச்சுட்டு நம்ம மறந்து போயிடக்கூடாது, வச்சுக்கணும் இதயத்தை. எங்கெல்லாம் நமக்கு பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். இது கிளியர்? இப்ப நம்ம இந்த இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும், ரைட்? அதனால தப்பாகவோ தவறாகவோ யாரையாவது பாயிண்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் applicable to many of us, right? தயவு செய்து இது சென்சிட்டிவ் டாபிக்ஸ். So if you give permission, then I'll continue. Don't take this personal, okay? யாருமே ஓகே சொல்லுங்க. ஏன்னா maybe some things will suit somebody. I am new to this place and I'm completely open. So if it is good, we should take it up, right? ஏன்னா the topics பூரா அந்த மாதிரி topics, okay? So ஒரு ராமச்சந்திரபுரி அவருடைய டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது ஈஸ்வரபுரி. மாதவேந்திர பூரிக்கு பல சீடர்கள், ரொம்ப பிரசித்தமான ஃபேமஸான சீடர்கள். அதுல இனி ஒரு சீடர், இனி ஒரு டிசைபிள் ஈஸ்வரபுரி. அப்ப இந்த ராமச்சந்திரபுரிக்கு ஈஸ்வரபுரிக்கு உள்ள வித்தியாசம் சைத்தன்ய சரிதாமிரதத்துல அழகா சொல்லுது. இந்த ஈஸ்வரபுரி ஒரு விதமான ஸ்காலர்லினஸும் இல்லாதவர் கிடையாதவர். ராமச்சந்திரபுரி பயங்கரமான ஒரு ஸ்காலர். ஈஸ்வரபுரி சாதாரணமான ஒரு பக்தர். அவருக்கு வேதமெல்லாம் அந்த அளவுக்கு பயங்கர நாலேஜ் கிடையாது. குரு சொன்னாரு சாண்டிங் பண்ண சொல்லி, அதனால சின்சியரா ஈஸ்வரபுரி சாண்ட் பண்றார். அவர் பெருசா ஒன்றும் பண்ணல, ஆனா குருக்கு ரொம்ப பிடிக்கும். இது இட்ஸ் a very important thing. A humble devotee is more loved than a scholarly and an intelligent devotee. You should be very careful. இந்த ஸ்காலர்லினஸும் இன்டெலிஜென்ஸும் வெளியே போய் மனிதனை ஃபூல். எனக்கு வேதமெல்லாம் படிக்க தெரியாது, அதனால என்னுடைய குரு சொன்னாரு சாண்டிங் பண்ண சொன்னாரு, நான் சாண்டிங் பண்றேன். அந்த சாண்டிங் ஜபத்துல பயங்கரமான ஆனந்தம் எனக்கு கிடைக்குது, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நான் ஆடிட்டு இருக்கேன், நான் ஒரு ஃபூல் அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு ஃபூலா? நோ, ரைட்? ஸோ டிவோட்டீஸ் எப்பவுமே குரு மகாராஜ் முன்னாடி, மற்ற பக்தர்கள் முன்னாடி ஹம்பிளா, ரைட்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆடக்கூடாது. அதெல்லாம் வெளியே பண்ணி மற்றவர்கள் நம்ம பக்தர்களா, ரைட்? ஹனுமான் ஒரு நாளைக்கு சீதா மாதா கிட்ட கேட்குறாங்க. சீதா மாதா அப்படி கையில வளையெல்லாம் போடுறாங்க, சொந்தமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க சீதா மாதா. ஹனுமான் கேட்டாரு, தேவி எதுக்கு வளையல் போடுறீங்க? ஸோ சீதா மாதா ஒரு ஆன்சர் சொன்னாங்க. தென் கம்மல் மாட்டினாங்க, அது மாட்டின செயின் மாட்டினாங்க, எல்லாத்துக்கும் ஹனுமான் வாஸ் கீப் ஆன் ஆஸ்கிங், இது ஏன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க, அது எதுக்கு, இது எதுக்கு? சீதா தேவி இப்படியே ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில சீதா மாதா கொஞ்சம் குங்குமம் எடுத்து நெத்தியில வச்சாங்க. இந்த மேரிட் லேடிஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, சிந்தூரம், குங்குமம். உடனே ஹனுமான் கேட்டாரு, தேவி இது எதுக்கு வைக்கிறீங்க? ஆன்சர் சொல்லி சொல்லி சீதா தேவி டயர்ட் ஆயிட்டாங்க. கடைசியில சொன்னாங்க, நான் இந்த குங்குமம் வச்சா ராமருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஆன்சர் சொன்னாங்க. அவ்வளவுதான். அடுத்த நாள் அப்படியே அசம்பிளில, பேலஸ்ல சீதாராம், லக்ஷ்மணன், பரத, சத்ருக்னா, ஜாம்பவா, நலா, நீலா, அங்கதா, சுக்ரீவா, சுமந்த்ரா, ஜனக மகாராஜ், எல்லா இம்பார்ட்டன்ட் விஐபிஸ், ரொம்ப முக்கியமான ஆளுகள் அசம்பிளில உட்கார்ந்துருக்காங்க. ஹனுமான் ஏறி வந்தார் பேலஸ்ல. தலையிலிருந்து கால் வர ரெட் கலர் ஃபுல் குங்குமம். சீதா தேவி கேட்டாங்க, ஹனுமான் உடனே சொன்னாரு, நீங்க இவ்வளோ குங்குமம் வச்சா ராமருக்கு சந்தோஷம் வரும்னா இதை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் வரும், ரைட்? ஹனுமான் என்ன ஃபூலா? இஸ் ஹனுமான் a fool? No. In front of devotees would like to be a fool. பைத்தியக்காரா இருக்கா? எல்லா கோமாளித்தனம் பக்தர்கள் சந்தோஷமா இருக்கு, ரைட்? So we should be more and more humble in front of devotees. அவங்க எவ்வளவு அடிச்சாலும் சரி சிரிச்சுக்கிட்டே அடியவன். அப்படியே உள்ள கோபமா வரும், அதெல்லாம் வெளியே வரக்கூடாது, அப்படியே இருக்கணும்.
கோவங்களை வெளியே போய் மற்றவர்கள் கிட்ட காமிச்சு அவங்கள பக்தராகணும். ரைட்? இது நம்மனால சக்சஸ்ஃபுல்லி பண்ண முடிஞ்சா அவர் டிக்கெட் வைகுண்டா கோலோகா இஸ் கேரண்டி. பண்ண முடிஞ்சா லைஃப் மிஷன் அதான் இருக்கும். எவ்வளவு திட்டுனாலும் அதான் நம்ம டெய்லி சொல்றோம். திருநாதபி சுனீச்சேன தரோரேவ சஹிஷ்ணுனா அமானீன மானதேனா அமானீன மானதேனா. You know, I am ready to accept any amount of insult. அந்த கிராஸ் இருக்கு இல்லையா, திருநா கிராஸ், இந்த கிராஸை போய் மிதிப்போம். ஆஃப்டர் 1 hour இதுக்கு மறுபடியும் அடுத்த ஆள் வந்து ஒரு மிதி, மறுபடியும் எந்திரிச்சிருக்கும், மறுபடியும் எந்திரிச்சிருக்கும். இந்த கிராஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுமா, how many times you people are stamping me idiot அப்படின்னு சொல்லணும். அது மிதிக்க மிதிக்க எந்திரிச்சிருக்கும், மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்திரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே அப்படின்னு. ஸோ டிவோட்டீஸ் அடிக்க குற்றம் சொல்ல இது சார், ஏன்னா அவங்க செய்யறது இல்லை. சம்டைம்ஸ் the test was given by Krishna himself, right? For example, you have a small kid. See, we have a small kid here, blue color dress. What's your name? Hello, what's your name? Okay, so we have a small baby girl here, student. For example, நினைச்சுக்கோங்க, அவங்க வந்து 2nd grade படிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க, ஸ்கூல்ல 2nd grade படிச்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை ஒழுங்கா படிச்சுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? படிச்சாங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? டெஸ்ட், ரைட்? எக்ஸாம் வரணும், 2nd grade எக்ஸாம். அப்போ அவங்க சக்சஸ்ஃபுல்லி பாஸ் பண்ணாங்கன்னா ஓகே, அவங்க நல்லா படிச்சாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நம்ம டிவோட்டியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 2 வருஷமா சாண்டிங் பண்ணிருக்கோம்ல, 10 வருஷமா 15 வருஷமா, டிவோட்டியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டெஸ்ட். அப்படியே கிருஷ்ணர் ஒரு டெஸ்ட் போடுவார், சின்னதா ஒரு டெஸ்ட், பல்லு 2 பல்லு வலிக்கும் பயங்கரமா, 1 வாரம் சாண்டிங்கே கிடையாது, போச்சு டெஸ்ட்ல ஃபெயில், ரைட்? ஒரு குட்டி டெஸ்ட் போடுவார். இனி அந்த பாப்பா, அந்த கேர்ள் 2nd grade சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அடுத்தது என்ன ஆகும்? 3rd grade இல்லையா? அப்ப அது பாஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன ஆகும்? 4th grade. இப்படி டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி பாஸ் ஆனாதான் ஃபைனலி ப்ராப்பரா ஆக முடியும், ரைட்? இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் டெஸ்ட் வரும். என்ன? 2 நாளைக்கு வயிற்று வரும், அவ்வளவுதான், சாண்டிங் கிடையாது. பல்லு வலி, சாண்டிங் கிடையாது. அதுவும் நம்ம சாண்டிங் பண்ணி கிராஸ் பண்ணிட்டோம்னு வைங்க, அடுத்த ஒரு டெஸ்ட் வரும், அடுத்து கொஞ்சம் பெரிய டிசீஸ் வரும். அது கிராஸ் பண்ணிட்டோம்னா 3வது டெஸ்ட் ஒரு டிவோட்டி வந்து திட்டுவாங்க, அந்த டெஸ்ட். இப்படியே கிராஸ் பண்ணி ஃபைனலி டெத் அப்படிங்கறத மெயின் எக்ஸாம்பிள், ரைட்? The death will be there. கபவாத்த பித்தவ் கண்டா அவரோதன விதவ். கழுத்துல வந்து இந்த கபம் வாத்தம் பித்தம் அப்படி 3 சேர்த்து பிடிச்சிடும் கழுத்துல. அப்ப வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம். பல்லு வலி வந்தப்பவே சொல்றோம், இன்னைக்கு அங்க சொல்றது இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த கபவாத்த பித்தம் 3 கழுத்துல இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள முக்கி வச்ச மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம கழுத்தை பிடிச்சி யாராவது தண்ணியில முக்கி வச்ச எப்படி இருக்கும்? You know, it will lift you like that. மறுபடியும் பிச்சம் பிடிச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி கபவாத்த பித்தம் இது 3ம் சேர்ந்து கழுத்துல பிடிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணான்னு சொன்னா ஃபைனல் டெஸ்ட் பாஸ், ஸ்ட்ரைட் கோலோகா இல்லையா? ஸோ த டெஸ்ட், நம்மளுடைய பக்தியை டெஸ்ட் பண்றதுக்காக சம்டைம்ஸ் இட் இஸ் அரேஞ்ச்டு பை கிருஷ்ணா ஹிம்செல்ஃப். அது புரிஞ்சுக்கணும். எனக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் சில நேரங்கள்ல யார் அனுப்புறது? கிருஷ்ணர் அனுப்புறது. சந்தோஷமா எடுத்துக்கணும். யாராவது பிரபுஜி மாதாஜி திட்டுனாங்கன்னா தேங்க்யூ வெரி மச், சோ நைஸ், கைண்ட் ஆஃப் யூ, ரைட்? இது ஒரு ஆங்கிள். இனி ஒரு ஆங்கிள்ல கர்மத்தினால இன்னைக்கு எனக்கு அடி கிடைக்கணும் அப்படின்னு கர்மத்துல எழுதி இருக்கு. You are listening to me? இன்னைக்கு வந்து கர்ம வினைப்படி எனக்கு வந்து ஒரு அடி கிடைக்கும், தான் என்னோட கர்மம், தலையெழுத்து, அடி கிடைக்கணும், ரைட்? டிவோட்டி அடிச்சா சந்தோஷப்படுங்க, இல்லைன்னா வீட்டுல மாமியார் அடிப்பாங்க. which is better? எந்த அடி பெட்டர்? ஏன்னா கர்ம வினைப்படி இன்னைக்கு அடி கண்டிப்பா கிடைக்கும், அதுல தப்பிக்க முடியாது. யார் கையால வாங்குறது பெட்டர்?
டிவோட்டியா மாமியாரா? டிவோட்டி கையில வாங்குறது பெட்டர், ரைட்? சோ டிவோட்டி அடிச்சா சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவங்கள திட்டி அவங்க அடிக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வெளியில வேற யாராவது கர்மிக்கிட்டு இருந்து வாங்கணும். ஏன்னா கர்ம வினைப்படி இன்னைக்கு கிடைச்சேதான் ஆகும். அது கர்மி கிட்ட வாங்குறதா டிவோட்டி, யார் எது நல்லது? சோ டிவோட்டி அடிச்சா, டிவோட்டி திட்டுனா, ஹர்ட் பண்ணா என்ன சொல்லணும்? So you will all practice? Okay. So I'll go to the next section. Govinda Jaya Jaya Gopala Jaya Jaya Radha Ramana Hari. Govinda Jaya Jaya Govinda Jaya Jaya Gopala Jaya Jaya Radha Ramana Hari. Govinda Jaya Jaya Govinda Jaya Jaya Gopala Jaya Jaya Radha Ramana Hari. Govinda Jaya Jaya Govinda Jaya Jaya Gopala Jaya Jaya Radha Ramana Hari. Govinda Jaya Jaya Govinda Jaya Jaya Gopala Jaya Jaya Radha Ramana Hari. Govinda Jaya Jaya Govinda Jaya Jaya Gopala Jaya Jaya Radha Ramana Hari. Govinda Jaya Jaya Govinda Jaya Jaya Gopala Jaya Jaya Radha Ramana Hari. Govinda Jaya Jaya Govinda Jaya Jaya Gopala Jaya Jaya Radha Ramana Hari. Govinda Jaya Jaya. So இந்த மாதிரி நம்ம ஒஃபென்ஸை வந்து கிளியர் பண்ணல, அபராதத்தை அப்ப கிளியர் பண்ணலைன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பக்தர்களை எல்லாம் ஹர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம குருவை ஹர்ட் பண்ணி, ஃபைனலா கிருஷ்ணரையோ ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அவரை பத்தியே ஒஃபென்சிவா பேச, அபராதங்கள் பேச ஆரம்பிச்சுவோம். அதோட அந்த மனிதன் பக்தி வாழ்க்கையில இருந்து விழுந்துடும். அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ள அகங்காரம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அகங்காரம் வளர 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 அந்த மனிதனுக்கு உபதேசங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? யாரையாவது போய் யார்கிட்டயாவது நல்லது சொல்ல ட்ரை பண்ணா கூட அவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. Have you experienced? இந்த அபராதங்களுடைய அகங்காரம் வளர்ந்து வளர்ந்து அவங்கனால இன்னொருத்தர் முன்னாடி தலை குனியவே முடியாது, தலை குனியவே அவங்கனால முடியாது. அவங்க கிட்ட அவங்க வெயிட், ஃபார் எக்ஸாம்பிள் 72 கிலோ அவங்க வெயிட்னா 10 கிலோ அவங்க வெயிட், பாக்கி 62 அவங்க ஹெட் வெயிட், குமியாது. அப்படி அந்த அகங்காரம் வந்து அந்த மனிதனை இன்னொருத்தர் முன்னாடி ஹம்பிள் ஆக்காது. Humble heart can only accept instructions.